தரேன் சாமி, தட்டு தரேன், புதுசா தரேன், வச்சுக்கோங்க சாமி. யாருக்கு கொடுத்தா இருக்கு சாமி, அங்க கிடக்கு சாமி, அது எடப்பட தெருவுல. சிவாய நம. ஐயா, இன்றைய உணவு மணிகண்டன்றவர் தான் கொடுக்குறாரு. அவரு, அவங்க குடும்பம், அவர் தொழில் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எல்லா சிவனடியார்களுக்கும் வள்ளியம்மை சர்வானந்தம் அவங்க குடும்பம் தான் பிளேட் கொடுக்குறவங்க, அவங்க கொடுக்குறாங்க. அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரிவல பாதையில முடிஞ்ச வரைக்கும் குப்பை இல்லாம அன்னதானம் கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட பண்ணிட்டு இருக்கோம். வள்ளியம்மாள் குடும்பம் சம்பந்தமாக ஆள் போல செலுத்து அருகு போல் வேறொன்றி பால் போல பொங்கி முங்கில் போல் பண்ணை வைத்து முசியாது வாழ்வீராக. உண்ணாமலை சம்பந்த அண்ணாமலையாருக்கு அரோரா அரோரா நமச்சிவாய. இந்த தட்டு தான் சாமி இருக்குன்னு சில்வர் பிளேட் இருக்கு பாருங்க, பையில இருக்கு பாருங்க. முன்னாடி ஒரு பிளேட் கொடுத்துருங்க. ஒரு பிளேட் இல்லாதவங்களுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருங்க சாமி. சிவாயம் சாமி. பிளேட் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. சாமி இல்லாதவங்க மட்டும் வாங்கிக்கோங்க, கோச்சிக்காதீங்க. என்ன ஐயா காரக்குழம்பா? நம்ம சிவா இந்தாங்க சாப்பிடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சாமி நம்ம சிவா. மோர் ரசம் குழம்பு நம்ம சிவா. அருணாச்சல ஐயா, தயவுசெய்து இல்லாதவங்க மட்டும் வாங்கிக்கோங்க ஐயா. யார் பாத்திரம் இல்லையோ அவங்க மட்டும் வாங்கிக்கோங்க, கோச்சிக்காதீங்க. இல்லாதவங்களுக்கு பிளேட், பிளேட் இல்லாதவங்களுக்கு பிளேட். அது என்னதுப்பா? அதுக்கு பேர் தட்டு இல்லையாப்பா? அது அடுத்த முறை மொத்தமா கொடுக்கும் போது கொடுக்குறேன், கோச்சிக்காதீங்க. நான் யாரையும் பிரிச்சு பார்த்து செய்யல, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் கிரிவல பாதையை தூய்மையா இருக்கிறதுக்கு நம்ம தான், உங்க இடங்க ஐயா, அது சுத்தமா இருந்தாதான் நீங்க இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கலாம். சிவாய நம. சாப்பிடுங்க, கொடுங்க. இல்ல மொச்ச கார குழம்பு இல்ல இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், வெண்டைக்காய் கார குழம்பு. நம சிவாய். நாளைக்கு கேட்போம். நாளைக்கு ஐயா அந்த வச்ச காக்கா தூக்கி பிடிஞ்சு சொல்லிடுறோட. நம சிவாய். சாமி பாருங்க எவ்வளவு பொண்ணு ஃபுல் பண்ணிட்டா. சாப்பிடுங்க. நம சிவாய். சாப்பிடுங்க. அப்பளம் போதுமா? சாப்பிடுங்க. பொறுமையா போங்க, பார்த்து போங்க. ஐயா போதுமா? சாமிக்கு ஒரு பச்சை வேட்டிக்கு ஒரு பிளேட் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? ரெண்டா கொடுத்துருக்கோம், தட்டு ரெண்டா கொடுத்துருக்கோம்.
தட்டு எல்லாருக்கும் ஒண்ணுதான், அதுவும் இல்லாதவங்களுக்கு தான். அந்தாங்க நம சிவாய். நாடுடைய சிவனையை போற்றி. போதுமா? கொஞ்சமா குழம்பு மட்டும் இந்தாங்க. ரைட்டு. இதுல கொஞ்சம் வாங்கும் போதே டக்குன்னு ஏத்தீங்கன்னா நான் என்னையா பண்றது? கீழே செஞ்சது பாருங்க. ரைட். வாங்க இந்த நம சிவாய். இதுவா சாம்பார் போட்டு குழம்பு. சாப்பிடுங்க. கிட்ட கிட்ட எடுத்துட்டு வாங்க சார். நல்லா ஒட்டி கொண்டா. ஒட்டி எடுத்துட்டு வாங்க, ஒட்டி எடுத்துட்டு வாங்க. இல்ல உள்ள கூடவும் பிடிங்க, வேஸ்ட் ஆகக்கூடாது சாமி. கீழே பாருங்க எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கு. ரைட் ரைட் ரைட். நிறைய போடுவா. இன்னுமா அவங்கள பார்த்ததே இல்லை. பார்த்தது இல்லை. இன்னைக்கு வாங்கிக்கோங்க ஐயா, அடுத்து தரும்போது தரேன். அதாங்க ஐயா, இதுல வாங்கிக்கோங்க, அடுத்து தரும்போது தரேன். ரெகுலரா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கே நாங்க கொடுக்க முடியல. அப்பளம் வாங்கி. சாமி வரிசையில் வாங்க. என்ன நீங்க பிடிக்க முடியாதுன்னு அவங்க கொஞ்சமா ஊத்துனாங்க, வேற ஒண்ணு. காரக்குழம்பு உங்களுக்கு பிடிக்க முடியாது. ரைட். வாங்க வாங்க வாங்க. நம சிவாய். அப்பளம் கொடுத்துருங்க இந்தாங்க. சாமி. உங்களுக்கு பிளேட் இல்லைங்களா? ஐயாவுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருங்க. புது பிளேட்டா? ஆமாங்க ஐயா. சரி கொடுங்க. வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. பிளேட் தரவா? இல்ல இதே இப்ப கொடுத்துறேன். பேக்ல வச்சுக்கலாம், சின்ன சைஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்கோங்க. இந்த புது பையனா இருக்கேன்னு பார்த்தேன். இப்பதான் வேட்டிங்க மோர் அதான் பார்த்தேன். ரெகுலரா உள்ளவங்களுக்கு இதுதான் பிளேட். சாப்பிடுங்க. சிவாய நம. நீங்க எங்க வந்திருக்கீங்க? பார்த்ததே இல்லையா உங்களை? அது அங்க எங்கேயா கொடுத்துருப்பாரு. நம்ம கொடுத்துருங்க கொடுத்துருங்க, ஒரு பிளேட் கொடுத்துருங்க சாமி. சரி தாரேன், உங்களுக்கு தாரேன், வாங்கிடு. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க போய் சொல்ல மாட்டீங்க சாமி. லைன்ல வந்தா நான் கொடுங்க. உங்களை இது கூட நம்ம அந்த சேவையை வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஏன் சாமி? சாப்பிடுங்க. இவருக்கு ஒரு பிளேட் கொடுத்துருங்க. தெரியாத ஆளுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு எல்லாருக்கும் மோரா வாங்கிக்கோ. இந்த மாதிரி முகம் தெரியாத ஆளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. சிவாய நம்ம சிவாய என்ன ஊற்றுங்க ஐயா? மோரா வெறும் சாதம் மட்டும் போதுமா? தரேன் சாமி. நீங்க தெரியும். அப்போ முதல் பிளேட்ல பாத்திரத்துல சாமி இருங்க இருங்க, அவரு முன்ன ஒரு டைம் பிளேட் கேட்டாரு, கொடுத்துடலாம். வாங்கிக்கோங்க சாமி. கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க, கிரிவல பாதையை கொஞ்சம் தூய்மையா வச்சுக்கலாம், வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் நீட்டா இருந்தா. வாங்க தரேன். வாங்க வாங்க தரேன். உங்களுக்கு தெரியாம இருக்குமா? மூஞ்சி தெரியாம இருக்குமா? தரேன். தெரியாத ஆளு மோர் வேணுமா? தெரிஞ்ச ஆளுக்கு கேள்வியே கிடையாது. வாங்கிட்டேன்னா என்ன காலி பண்ணு. நீங்க ஐயா கூட்டம் போடக்கூடாது. ஐயா ஒரு பேப்பர் பிளேட் கொடுங்க. கூட்டம் போடக்கூடாது. அந்த பொம்பளை பக்கத்துல நின்னுட்டு சாமி வேணாம் இருங்க. என்னங்க வாங்க. மோரா இதுல சாப்பிடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். என்ன குறைச்சிட்டீங்க? ஆமாங்க. என்னாச்சு? இப்போ குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் மோரை ஊற்றி அடிக்கும். நல்லா அடிப்போம்.
போகுதியா அப்பளம் ஐயா பிளேட் பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்த முறை சாப்பாடு வரும்போது இன்னொரு முறை பிளேட் கேட்காதீங்க. மோர் அதுலயும் மோரா? ஆமா அதுலயும் மோர். ஏன்னா நம்ம 100% சக்சஸ்ஃபுல்லா பிளேட் இல்லாம கொடுக்க முடியல. இனிமேலாவது ட்ரை பண்றோம். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்ன சாமி, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் யாராவது ஒரு 10 பேருக்காவது பேப்பர் பிளேட்ல குத்துட்டு போயிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. மோர் பத்தாது. அப்ப வேண்டாமா? சிவாய சிவா. இன்னொரு ட்ரம், இந்த பக்கெட் தான் சாமி வைக்க முடியாது. ட்ரம் வைக்க முடியல. பக்கெட் தான் இருக்கு. இதுல என்ன சார்? எங்க போயிருந்தீங்க? ஊருக்கு போயிருந்தேன் அது கேட்டேன். சரி செவ்வாய்க்கிழமை வரேன் திருநெல்வேலிக்கு. இந்த குழம்பு வந்து சரி சிவாய நம. சாப்பிடலாம். இது அப்பளம் செஞ்சணும் வேண்டாமா? சிவா வச்சுட்டோம். சிவாய சாப்பிடுங்க. காரக்குழம்பா. நீங்க வாங்கிட்டு வர சொன்ன டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். சரி நான் பாக்குறேன். அப்புறம் பாருங்க பார்த்து எடுத்துறேன். ஊத்திங்க. யாருக்கு? அப்புறம் இங்கேயா இருக்காரு? சரி கொடுத்துறேன். ஒன்று கொடுத்துடலாம் சொல்லு. இந்தாங்க ஐயா, தாங்க பேக்கில் வச்சுக்கோங்க. சாப்பாடு இந்தாங்க. சாப்பாடு தட்டி எடுத்துருவாங்க. சாப்பாடு கிடைக்காது. கொடுங்க கொடுங்க. சாப்பாடு உள்ள ஸ்வீட்டை வாங்கி இன்னும் வண்டிக்குள்ள வச்சிருக்காரு. யாரு? சிவாயா வாங்க சாமி. சிவா திருச்சிற்றம்பலம். மோரா? வாங்க சார். இந்த பிடி கரண்டி சரியான வெயிட் இருக்கு சார். இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. இதை எடுத்து வச்சோன்னு கை வலி. இது போட்டு கப்பு போடணும் சாமி. மோர் ஊத்துறதுக்கெல்லாம் கப்பு போடணும். சின்ன கப்பு வச்சுக்கணும். கப்பு கப்பு. அப்படியா? ஆமா. இது நல்லா தான் இருக்குது. இந்த கரண்டி நல்லா இருக்கு சார். நம்ம சிவா சாப்பிடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம சிவா. ஐயா என்ன ஊத்த? மோரா? ஆமா காரக்குழம்பா? மோர் இதுல என்ன? கொஞ்சமா சாப்பிட்டுட்டு நைட் சாப்பிட்டு 2 வேளை அவர் 2 வேளைக்கு வச்சுக்காரு. சரி சரி மோர்லயே கொஞ்சம் குழம்பு ஊத்தி சாப்பிட்டு இருங்க நான் எடுத்து கொஞ்சமா ஊத்துங்க. எடுத்துக்கோங்க சாமி. சாப்பிடுங்க. திருப்தியா சாப்பிடுங்க. ஆமா காரக்குழம்பு 2 நாள் நல்லா 2 நாள்லாம் வச்சிருக்காதீங்க சாமி. நம்ம என்ன வீடா வச்சிருக்கீங்க சூடு பண்ணி வைக்கிறதுக்கு? வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சங்கத்துல உறுப்பினரா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த சாம்பார் குழம்பு வேணாமா? அவர் வெளியே வாங்கிட்டு வந்தாரு. சங்கமே அவரு தானே. அவரு எங்க உறுப்பினர்?
ஏன் சாமி சங்கமே உங்களுக்கு தானே, அப்புறம் எங்க உறுப்பினர் வேற? எங்கம்மா? ஆமா ஆமா, நீங்க அதுல சேரலையா ஒன்னா? மன்னாரம் இங்க ஒரு மனாதிபதி இருக்காரு, அவர் கூட சேர்ந்துருக்கு. விரைவில் சேர்ந்துருங்க. அவருக்கு சேர்த்தா 2 பேத்துக்கு ஓடி போடுங்க, இன்னொரு காண்டி போடுங்க. அவர் வாங்க மாட்டாரா? அவர் மனாதிபதிக்கெல்லாம் நாங்க சேவை செய்யறது கிடையாது. வெள்ளையில ஊத்தி நல்லது. யாரு அங்க உட்காந்துருக்காரு, இந்த லாந்தி இருக்காரு, மொட்டை போட்டிருக்காரு அவரா? இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்க. நம்ம சாப்பிடுங்க. இன்னொன்னு அவர் மனாதிபதி அப்புறம் என்னோட பங்கு வாங்கிட்டு வரலன்னு என்ன தட்டு இல்லை, இன்னொரு சின்ன தட்டு. தென்னாடுடைய சிவனே போச்சு. என்ன ஊத்தணும் தாத்தா? கொஞ்சம் சாப்பாடு என்ன ஊத்தணும்? மோர் மட்டும். ஏன்னா சாதம் ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கு மேல மோர் ஊத்த கீழே தான் போகும். கொஞ்சம் போட்டு மோரை ஊத்திட்டு அதுக்கு மேல சாதம் போட்டா நிக்கும். சாப்பிடுங்க. என்ன வேணும்? சாம்பார் மட்டும் காரக்குழம்பு வேணா லைட்டா அந்த குழம்பு. சரி, அது குழம்பு இல்லை, மோர். மோர் காரக்குழம்பு கேட்ட மாதிரி இருந்துச்சு. இது காரக்குழம்பு. சரி வெண்டைக்காய் காரக்குழம்பு இன்னைக்கு. சாப்பிடுங்க. ஏன் ஏந்திரிக்க முடியாதா? ஆமா என்ன வேணும்? சரி, மோர் ஊற்றுவா கொஞ்சம். லேசா போதும், மோர் ஒரு 2 மோர். கொடு. போதுமா சாமி போதுங்களா? சரி. வேணாமா? ஐயா கூடுதல் இருக்கிறாங்க. சரி ஐயா அதனால சரி இருக்கிறவங்க என்ன சாப்பிடுவாங்களா? ஐயா கொடுக்கல, நானும் கொடுக்கல, அண்ணாமலையார் கொடுக்குறாரு. அப்படி இல்ல, அண்ணாமலையார் உங்க ரூபத்துல வந்து கொடுக்குறாரு. அண்ணாமலையார் நேரம் வர மாட்டார். நேரம் வந்து பாத்துக்கிறீங்களா? கிடையாது. மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி ஏகன் அநேகன், ஏகன் இறைவன் ஒருவன் தான். என்ன கோவா உண்மையா? ஏன் ஆள் ரொம்ப மெலிசா போய்க்கினேக்கிறார்? ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் சொட்டா தான் போவாங்க. எனக்கு வர பான்சர் வர நீ தான் வர முடியும். அதான் நான் சொல்றேன், உங்கள்கிட்ட வரும்போது தான் அப்ப வாங்கிட்டீங்க. நான் எங்கேயும் போறது இல்லையே, எங்கேயும் போறது இல்லை. எனக்கு வரும்போது தான் வாங்கிக்கிறது. ஆமா, கொடுங்க அண்ணாமலையார்ட்ட சொல்லுங்க, டெய்லி கொடுக்கணும்னு சொல்லுங்க. இவங்கெல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, உழைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. டெய்லி கொடுக்கறதான்னு சொல்றோம் அண்ணாமலையார்ட்ட, கொடுக்கறதுக்கு தான் ஆட்கள் இல்லை. போதுமா? உங்களுக்கு பிடிச்ச காரக்குழம்பு, மொச்ச காரக்குழம்பு இல்ல, வெண்டைக்காய் காரக்குழம்பு. வெண்டைக்காய் காரக்குழம்பு, மொச்ச காரக்குழம்பு இல்ல, வெண்டைக்காய் காரக்குழம்பு. சாமி வாங்க ஐயா, பச்சை வேட்டி ஐயா. சாப்பிட்டீங்களா? இல்லையா? ஆமா, 2 நாளா வரல. நல்ல ரைஸா போடுது ஐயா, நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா இருந்தது. நல்ல ரைஸ், சூப்பர் ரைஸ். அதே மாதிரி எல்லாரும் போட்டா பொன்னி அரிசி சாமி, இது ராஜபோகம் பொன்னின்னு சொல்லிட்டு அதே போடுங்க ஐயா. நல்லா இதைதான் நம்ம 4 வருஷமா இதை தான் யூஸ் பண்றோம். அது என்ன தனி டாலா போட்டியா இன்னைக்கு? என்னதுங்க? டால் தனி டால்.
அது கொஞ்சம் ஸ்பான்சர் ஒரு 1000 2000 சேர்த்து கொடுத்தா அது கொடுத்துட்றது. கொஞ்சம் நெய் பருப்பும் கொடுப்போம். உங்களை மாதிரி அல்சர் இருக்கிறவங்க ஐயா நல்ல சுவையான சாப்பாடு போட்டாலே போதுங்க. நெய் வேண்டாம், சாப்பிட்ட சாமி பாயாசம் வேண்டாம், அப்பாலமும் வேண்டாம். ஒரு நாளைக்கு தானே, அதே தான் மாசத்துல 2 நாள் 3 நாள் தான் கொடுக்குறோம். கொடுத்து நல்ல ஒரு கனிஞ்ச வாழைப்பழம் கொடுத்தாலே போதும். அதான் அதுல கம்பல்சரி. சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே ஓகே. என்ன சாமி ஆளை காணா, எங்க போய்க்கிறா? இதுதான் இருக்குது ஐயா. ஷெட்டை விட்டு நீ வந்ததுல இருந்து 4 வருஷமா ஆள் ஒழுங்கா பிடிக்க முடியல. அது முன்ன கரெக்டா நீங்க கொரோனா டைம்லாங்க தண்ணி இப்போ வைக்கிறது இல்ல, இந்த சம்மருக்கு இல்ல சம்மருக்குன்னு இல்ல, ரெகுலரா தண்ணி அங்க வச்சுட்டு தான் இருக்கும், டெய்லி ஊத்திட்டு தான் இருக்கும். இங்க உங்க இடத்துல கவர்மெண்ட் இது ஆர்வம் இருக்கிறதால அங்க வைக்கிறது இல்ல. அந்தாண்ட வச்சு அவங்க பாத்துக்க முடியல அவங்களால. ஆமா சாமி, அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் இன்சார்ஜ் எடுத்து பார்த்தாதான் சாமி என்னால பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம அங்க வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது, ஒவ்வொரு ட்ரம்முக்கு ஒரு ஆளை போட முடியாது. நீங்க இருக்கிற வரைக்கும் பாத்துட்டு இருந்தீங்க. ஆனா அந்த இடம் டிசிப்ளினா இருக்காங்க, எல்லாருமே பாத்துக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் கண்டினியூவா இருந்துட்டு இருக்காங்க. இல்லையா வாங்க சாமி, ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்க சாமி. நீங்க மன்னிப்புலாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரக்கூடாதா? முண்டாசு நானும் அங்க போயிருப்போம், பாபு போயிருப்போம், நாங்க ஆந்திரா போயிருப்போம். அப்படியா? காரை பார்த்தோம், முண்டாசு சொல்லிவிட்டேன். பொறுமையா வரட்டும். வாங்கிட்டீங்களா இல்லையா? அங்க உங்க இடம் வெயில் சாமி, சுடுது, கால் வைக்க முடியல. கிரிவல பாதையில செருப்பு போடுறதுக்கு பயமா இருக்குது. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சாமி. ஆமா ஆமா, அப்படி வாங்க வாங்க. வரட்டும் வரட்டும், பொறுமையா வரட்டும், ஒன்னும் அவசரம் இல்லைங்க. என்ன ஊத்தணும்? நிறைய வெண்டைக்காவா? வாங்க தாத்தா. என்ன தாத்தா, நாங்க வரேன், இவர் பண்ற வேலை அது. நான் இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க எது திட்டினாலும் அவரை திட்டிங்க, என்ன திட்டாதீங்க. நான் சொல்லிட்டு உங்களுக்கு நேராக நேரில் வந்து நெத்தி கொடுக்குறேன் தாத்தா, என்னால வெயில் நிக்க முடியல. இவங்க வந்தா நான் என்ன பண்ண முடியும்? அவரு ஏதோ வேலையா போறவர், அவசரமா வாங்கி வச்சு போறவர், உங்களா ஏத்துட்டு வந்துட்டாரு. வெண்டைக்காய் காரக்குழம்பு இல்ல, கத்திரிக்காய் இல்ல, வெண்டைக்காய் காரக்குழம்பு. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, நான் அங்க வந்து நேரா நிறுத்தி கொடுக்குறேன் தாத்தான்னு சொல்லிட்டேன். அவரு கூப்பிட்டு வராரு உங்களை. அவரு அங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் போவேன். நீங்க அங்கேயே இருங்க. இவ்வளவு நாள் அங்கதானே கொடுத்துட்டு இருந்தேன். அவரு இன்னைக்கு பண்றதுக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவனுக்காக நீங்க செய்யக்கூடாது, உங்களுக்காக தான் நாங்க செய்யணும். நான் உங்களை கூப்பிடலையே, அங்கேயே இருங்க. நான் தானே உங்களை தேடி வரேன். யாரோ சொன்னாங்களா? என்னது அங்கே வர சொல்றாங்க. அவர் தான் சொல்லிட்டு வந்தாரு. அவரு உங்ககிட்ட சொல்லிட்டு வந்து, சாமி நீ பண்ற வேலைதான் அது. இங்க வாங்க, நான் எப்ப சொன்னவங்க கூட்டு வாங்கன்னு. ஏங்க இருக்குது தாத்தா, காரக்குழம்பு சாப்பிடுங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு. ஐயா சாமிக்கு ஒரு பிளேட் ஊத்தலாமா? ஒரு பிளேட் ஒண்ணு கொடுக்குறோம், வச்சுக்கோங்க. இந்தாங்க புது பிளேட்டு வச்சுக்கோங்க. இனிமேல் சாப்பாடு வாங்குறதுல வச்சுக்கோங்க. டப்பாவில் வாங்காதீங்க, பிளாஸ்டிக் டப்பாவில். ஏன்னா நம்ம கொடுக்கறது கொதி கொடுக்குறோம், அது இதில் வாங்கி. ஐயா சாமியாருங்களுக்கு ஐயா வரும்போது தரேன், சாமியாருங்களுக்கு மட்டும்தான் ஐயா, அதே போல கோச்சிக்காதீங்க. போடவே இல்லையா தாத்தா? சாமி அதுலயே கொஞ்சம் என்ன தாத்தா?
போதும். சாம்பார் கொஞ்சம் ஊற்றுக்கோங்க. காரக்குழம்பு கொஞ்சமாக ஊற்றுக்கோங்க. போதும் போதும். இது மோர். அவர் மோர் பிரியருங்க, நல்லா பிடிச்சிருக்கு. ரெகுலரா மோர் சாப்பிட்றவர். மோர் நிறையா ஊற்றுக்கோங்க. வாங்கிக்கோங்க. எது இல்லைன்னா மோர் தான். இல்லை, இருக்கிற கிளைமேட் சூழ்நிலை அந்த மாதிரி. உடம்ப பார்க்கணும்ல, ஆமாம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அந்த பக்கம் சாப்பாடு போடுறாங்க பாருங்க. அப்பளமா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சரி. தாத்தா வர சாப்பாடு இல்ல அதெல்லாம் வந்து கரெக்டா அந்தந்த ஏரியா சாப்பிடுறதுக்கு அதெல்லாம் விட்டுருங்க. தாங்க ஒரு புது பிளேட் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. நீங்க தானே நீங்க பிளேட் கேட்டீங்க, வாங்கிக்கோங்க. சாப்பாடு வாங்கிக்கோங்க, 5000 வாங்கிக்கோங்க. தரேன். இல்லாதவர்களுக்கு மட்டும். நீங்க தான் பெரிய பக்கெட் வச்சுக்கிறீங்களா? புது தட்டு வச்சுக்கோங்க பத்திரமா. கிரிவல பாதையை தூய்மையா வச்சிருக்கணும், அதுதான் நம்ம நோக்கம். அது கொஞ்சம் நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், சரிங்களா? ஓம் நம சிவாய நம. ஓம் அப்பளம் சாமி, அப்பளங்க. ஓகே, ரெண்டா கொடுத்துருங்க. ஐயா உங்களுக்கு தட்டு இல்லையா? ஒரு புது தட்டு கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இல்லாதவங்க தயவுசெய்து இல்லாதவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. தரேன். இந்தாங்க. வேற யாருக்கு தட்டு இல்லை? நீங்க அந்த கையில என்ன வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த சாமி தயவுசெய்து இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. போன முறை கொடுத்தோம், போன மாசம் தானே கொடுத்தேன். இந்தாங்க. வேற யாரும் இல்லாம இருக்கீங்க, வச்சிருக்கீங்களா? இந்தாங்க. நீங்க இங்கேயா இருக்கீங்க? எவ்வளவு நாளா இருக்கீங்க? நீங்க வச்சிருக்கீங்களா சாமி? ஓகே, வாங்கிட்டீங்களா? நம சிவாய. சாமி சாப்பிட்டீங்களா? வாங்க, பொறுமையா வாங்க, ஒன்றும் அவசரம். நம சிவாய. என்ன சாமி விசேஷம்? 2 நாள் ஆச்சு உங்களை பார்த்து. 2 நாள் ஆச்சு. நாங்களும் வருவேன் சொல்லுன்னு பார்த்து கடைசி கொடுத்துடலாம். சரி சிறப்பாக செய்யுங்க சாமி. ஆனால் ஒன்று இருக்கு சாமி. சாமி என்ன சொல்றீங்க? என்ன சாமி என்ன விசேஷம்? நீங்க சொன்ன போல ஒன்றும் சொல்லவே இல்லை. இந்த வாரத்துல ஒரு 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்றேன்.
பேப்பர் பிளேட் இல்லை இவர் இங்கேவா இருக்காரு? இங்கதான் இருக்காரா? ஒரு சில்வர் பிளேட் கொடுக்குறோம், பத்திரமா வச்சுக்கோங்கண்ணா. தாங்க, நீங்க தான் வச்சிருக்கீங்களா சாமி? முன்ன கொடுக்கும்போதே உங்களுக்கு கொடுத்தேன் சாமி. வாங்கியிருந்தா அந்த பிளேட் நான் எங்க விட்டுருக்க போறேன்? சரி, இந்தாங்க. பேப்பர் பிளேட்ல தான் நான் வாங்கிட்டு போறேன். நம சிவாய். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் தட்டு கொடுத்தீங்க. இது வரைக்கும் இப்ப கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10வது முறையா கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்குன்னு இல்ல, ஜென்ரலா கிரிவல பாதை. நான் அப்ப நந்திகிட்ட தங்கி இருந்தேன். அப்படியா? போன தடவை இங்க கொடுக்கும்போது முடிஞ்சிருச்சு பிளேட். எனக்கு பேப்பர் பிளேட்ல கொடுத்துட்டு போறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சாமி. நம்ம கொடுக்கறது சுட சுட கொடுக்குறோம், அதில் வாங்கும்போது சுடுது ஒண்ணு, நிறைய வாங்க முடியல. மோர்லாம் கொஞ்சம் நிறைய வாங்க முடியல. இன்னொன்னு சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறாங்க, குப்பையாவது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு எவ்வளவு நல்லதா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும்ன்றது தான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்களும் கொஞ்சம் நிறைவா சாப்பிடலாம், நம்மளும் கொஞ்சம் திருப்தியா கொடுக்கலாம் கொடுக்கறத. இப்போ மோர்லாம் வாங்கினீங்கன்னா அதில் கொஞ்சம் திருப்தியா வாங்கலாம், சாதம் போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிடலாம். அதுதான் சாமி சொல்றேன், அந்த குப்பை குறைக்கணும்ல. ஏன்னா அதில் அங்கே ஈ முக்கியம், கொஞ்சம் உங்களுக்கு தான் சுகாதார சீர்கேடு சாமி. ஏன்னா நம்ம இருக்கிறது ஃபுல்லாக இங்கே தான் இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம். மேக்சிமம் எல்லாரும் சாதுக்கள் பொது அதாவது இவங்க பெருக்கனாலும் நீங்களும் கொஞ்சம் பெருக்கி வச்சுக்கிறீங்களா நல்லா. இருந்தாலும் அந்த பிளேட்டு போடுறது 2 1 இப்போ குப்பை தொட்டிலே போட்டால் கூட ஒரு நாள் வரலன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஈ அதிகமாக வர ஆரம்பிக்குது. தரேன் சாமி, உங்களுக்கு தரேன். சிவா திருச்சிட்டம்பலம். சாப்பிட்ற மாதிரியே எல்லாருக்கும் சொல்லுங்க. பெரிய கட்டியை போடு, அண்டாவை போடு, எடுத்துட்டு பிளேட்டை பிடிச்சிட்டு கட்டி போட்டு விட்டுருங்க. முடியாது ஐயா, அந்த மாதிரி முதல்ல சாப்பாடு கொடுக்கூடாது. சின்ன கட்டியா தெரியும், உடச்சு விட்டா தட்டு. இல்ல இல்ல சாமி, கொடுக்கும்போது சாதமா கொடுத்தாதான் அது வாங்கும்போதே ஒரு திருப்தியா கொடுக்குற மாதிரி இருக்கும். ம், போதும் ஐயா, போதும் 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 போதும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாமி யாருக்கு? உங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்களா? இந்தாங்க. சிவாய. சாப்பாடு தண்ணி நான் ஊற்றுமா? நீங்க ஊத்த வேணா ஐயா, நானே ஊத்துக்கிறேன். நான் ஊத்தணுமா? காலையில நீராகாரம் சாப்பிட்றீங்களா? அது என்ன பண்றேன்னா அந்த ஒட்டை போட்டு வருதுல்ல, அவருக்கு வாங்க சாப்பாடு வந்துட்டு கொட்டி. இதுல வந்து குழம்பு இப்போ பாதிதான் போட்டு சாப்பிட்றது. சாப்பிடுங்க. அப்பெல்லாம் நான் கொடுக்கிட்டேன் சாமி, உங்களுக்கு ஒரு வேலை குறையும். போட்டுக்கிட்டு இருக்கும் போதே போதுன்ட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் போடுங்கன்றீங்க. எட்டாதுல அங்க தெரியாது. சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க சாமி. மதிய சாப்பாடு தானே. இந்தாங்க. இருந்த ஒன்றையா இந்த கொண்டத்தின் சரி சாப்பிடுங்க, போங்க சாப்பிடுங்க. வந்துருச்சு,
அண்ணாமலையார் உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு. பார்த்து என்ன வேணும்? காரக்குழம்பா முறை? ஆமா, சின்ன பையன் தான். எனக்கு இல்லை. ஆயா கொடுத்துருவா. ஆயாக்கு இங்கே முடிப்போம், அப்புறம் பார்ப்போம். தட்டு மேலே வச்சுங்க சார், கீழே வச்சா உடஞ்சிரும். சொல்லு. கொஞ்சம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ. சாப்பாடு நல்லா இருக்கா சாமி? கொஞ்சம் மோர் வாங்கிக்கோங்க. குறைச்சி விட்டா சாமி சாப்பிட்டேன். ஆமா. வாங்க வாங்க. குழம்பு குழம்பு தானே? ரைட்டு, வாங்க. உங்களுக்கு வாங்க, சொல்லுங்க. எத்தனை பேர் கொடுக்கணும்? பட்டா சில்வர் பிளேட்டை ஒன்று கொடுத்துருங்க சாமி. ஆமாம், காலி ஆயிடுச்சு. பின்னாடி இருந்தது காலி ஆயிடுச்சு, முன்னாடி எடுத்துங்க சாமி. ஒரு புது பிளேட்டு கொடுக்குறோம், வச்சுக்கோங்க. நம்ம மரத்துலயே வச்சிருங்க, வெளியே வரும்போது கொண்டு வரக்கூடாது. நம சிவாய. எங்க கிளம்பிட்டியா? எங்க சாப்பிட கிளம்பிட்டியா? இல்ல, அது சும்மா இங்க ஐயா பார்ப்பேன், நண்பர்களை பார்க்க வந்தீங்களா? சாப்பிடு. சாப்பிட்டுட்டு தட்டை நல்லா கழுவி வைங்க. ஒரே அழுக்கா இருக்கு. எந்த ஊர் ஐயா? வந்துட்டீங்களா? புறவியா வந்துட்டீங்க? எவ்வளோ நாளா இருக்கீங்க? போதுமா? ஒரு வாரம் இருங்க. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு போறீங்களா? வீட்டுக்கு போறீங்க. இடம் பிடிச்சிருச்சு, அதனால நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகிட்டோம். செட்டில்டுன்னா ஃபைனலாக மனிதன் செட்டில்டுன்னு ஒன்றுமே கிடையாது. சாப்பாடு இருக்கு இருக்கு சாமி, வாங்கிக்கோங்க. சாப்பாடு இல்லைன்னு வாங்கிக்கோங்க ஐயா. யாருக்காவது சாதம் சாம்பார் ஏதாவது வேணும் வாங்கிக்கோங்க. ஐயா, புளி குழம்புயா, சாம்பார் இல்ல. ஆமா, காரக்குழம்பு. ரெக்கார்டே மாத்திருதியா? சரி சரி. ஆமா.